ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரெசிபீஸ். இது எறா குருமா வச்சுருக்கேன். இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது. இந்த குருமா செய்யறதுக்கு தேவையான பொருள்: அரை கிலோ எறா, ஒரு பெரிய தக்காளி, 150 கிராம் சாம்பார் வெங்காயம், ஒரு 10 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு அது கூட வந்து அரை டீஸ்பூன் சோம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டும் இந்த சோம்பையும் ஒன்றாவே எண்ணெயில் போட்டுடலாம். எறா குருமாவுக்கு நம்ம இஞ்சி பேஸ்ட்டு தேவையில்லை. பூண்டும் இந்த சோம்பு தூளும் நல்லா தட்டிட்டு போட்டாலே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இஞ்சி சேர்த்து நம்ம போட்டோம்னா அது வந்து சிக்கன் குழம்பு வாசனை வரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எறா வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்குவேன். பூண்டு வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை. ரொம்ப வதக்கினீங்கனாக்கா பூண்டு செவந்து போச்சுன்னா அந்த வாசனையே மாறிடும், தீஞ்சு போன வாசனை வரும். அதனால் கொஞ்சம் 2 பெரட்டி விட்டுட்டு நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த எறாவுக்கு எப்போதுமே சாம்பார் வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். அதுதான் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எறானாலே சாம்பார் வெங்காயம் தான். எறா வாங்கும்போதே சாம்பார் வெங்காயத்தை சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூட வந்து அரை டீஸ்பூன் கல் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் மஞ்சத்தூள் வந்து எறாவில் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கேன், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன் நான். எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிட்டேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன தக்காளி இருந்தால் 2 தக்காளி சேர்த்துங்க. நான் பெருசாக இருக்கிறதுனால 1 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ ஒன்று சேர எல்லாம் கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனும் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து எல்லாத்தையும் கிண்டிடலாம். ஓரளவு வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கியாச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறாவை சேர்த்து வதக்கிடலாம். இது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு தான் நம்ம வேக வைக்கணும். அரை கிலோ எறா வாங்கினா இவ்வளோ தாங்க இருக்குது, 1/4 கிலோ தான் வருது. வெங்காயம் தக்காளி கூட எறாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் தேங்காய் தேவையில்லைன்னா இப்படியே கூட நீங்கள் அப்படியே கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வச்சுட்டு நல்லா கிரேவி மாதிரி பண்ணிட்டாலும் நல்லாயிருக்கும். போட்டு சாப்பிட தேங்காய் சேர்க்காமல் நம்ம சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் ஒன்று சேர கிண்டியாச்சு. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஊற்றினா போதும், எறா கம்மியாக தான் இருக்குது. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி ஊற்றாமலே எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ மறுபடியும் இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சிடலாம். எறா வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் அவ்வளோதான். இப்போ மூடி வச்சுட்டேன். இது கொதித்ததுக்கப்புறம் இதிலே தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி சேர்த்துக்கிறேன். குருமா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட வந்து அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு நைஸாக அரைச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் அந்த தேங்காய் பேஸ்ட்டு. ரொம்ப போட்டிங்கனாக்கா ரொம்ப எறா வந்து இனிக்கிற மாதிரி இருக்கும், காரம் கம்மியாயிடும். நம்ம எறா எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தக்கன தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் போட்டு இப்போ 2 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். இப்போ கருவேப்பிலையும் பச்சை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான எறா குருமா ரெடி ஆயிடுச்சு.
நல்லா கம்ம கம்மன்னு வாசனையாக இருக்குது. இஞ்சி சேர்க்காமல் வெறும் பூண்டு மட்டும் சேர்த்து இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த குருமாவுக்கு சைடிஷ் சங்கரா மீன் வறுத்துருக்கேன். இறான்னு சொன்னாலே சின்ன பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் இந்த மாதிரி குருமா மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அடிக்கடி உங்களை திரும்ப திரும்ப வைக்க சொல்லுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.